ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காலை 9 மணி நிலவரப்படி 10.95% வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காலை 9 மணி நிலவரப்படி 10.95% வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் 9 மணி வரை 10.95% வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காலை 9 மணி நிலவரப்படி 10.95% வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். நவீனா, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஈவிகே இளங்கோவனுடைய மறைவுக்கு பிறகு இந்த சட்டமன்ற தொகுதியில இடைத்தேர்தல் என்பது இந்த தினம் நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு 9 மணி நிலவரப்படி 10.95% வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இந்த தேர்தலை தீவிரமாகவும் மும்முரமாகவும் நேர்மையான முறையிலும் பாதுகாப்பான முறையிலும் நடத்திட வேண்டும் என்பதற்காக தேர்தல் ஆணையம் பல்வேறு பணிகளை மேற்கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 237 வாக்குச்சாவடி மையங்களில் 46 வேட்பாளர்கள் இருந்தாலும் கூட திமுக, நாம் தமிழர் கட்சி ஆகிய இந்த 2 கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்களுக்கான இந்த 2 முறை போட்டி நடைபெற்று வருகிறது. இந்த 2 கட்சிகளை சார்ந்தவர்கள் தான் தொடர்ந்து தங்களுடைய தீவிர தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கான இந்த வாக்குப்பதிவு இன்று காலை சரியாக 7 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருப்பது போல இந்த வாக்குப்பதிவு தொடர்ந்து மும்முரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில 2 மணி நேரத்தில் பதிவான வாக்குகளுடைய நிலவரம் என்பது 10.95% என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. கடந்த முறை பதிவான வாக்கை காட்டிலும் கூடுதலாக வாக்கு சதவீதம் உயரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தேர்தல் ஆணையம் மூலமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதற்கான தொடர் விழிப்புணர்வு என்பது தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கிற நிலையில இந்த எதிர்பார்ப்பை தேர்தல் ஆணையம் தற்போது வைத்திருக்கிறது. எனவே இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை முதலே தொடர்ந்து மும்முரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில வாக்காளர்களும் தங்களுடைய வாக்கினை செலுத்துவதற்காக ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இன்றைய தினம் அந்த சட்டமன்ற தொகுதி மட்டுமல்லாமல் அந்த சட்டமன்ற தொகுதியின் வாக்கு செலுத்தக்கூடிய வாக்காளர்கள் அந்த மாவட்டத்தில் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு விடுமுறை என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு அரசு முழு மூச்சோடு தங்களுடைய பணிகளை மேற்கொண்டிருக்கிற நிலையில தொடர்ந்து பொதுமக்களும் ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் 2 மணி நேரத்தில் 10.95% வாக்குகள் பதிவாகி இருப்பது. தொடர்ந்து இந்த வாக்கு சதவீதம் உயரக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.